ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் சிம்பிளாகவும் ருசியாகவும் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ பீன்ஸ் வாங்கி நம்ம அந்த தோலெல்லாம் எடுத்துடுறோம். நார் மாதிரி இருக்கும் பாருங்கள். தலைப்பகுதியும் வால் பகுதியும் பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு நார் மாதிரி வரும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிக்கலாம். நல்லா அலசிட்டு நம்ம பொடி பொடியாக நம்ம பீன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஒன்றா பண்ணும்போது இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணும்போது ஒரு 10 பீன்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இந்த சைஸ் நீங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். மலைப்பாக தெரியாது, இவ்வளோ பீன்ஸை நம்ம கட் பண்ணணுமான்றதே தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு 5-6 பீன்ஸ் இல்லை ஒரு 10 பீன்ஸாக வச்சு கட் பண்ணிட்டோம் பாருங்கள். சீக்கிரமாகவே கட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த பாருங்கள், இந்த டிஷ்ஷுக்கு ஸ்பெஷலாக நம்ம வேர்க்கடலை தான் யூஸ் பண்ண போகிறோம். வேர்க்கடலை 2 கைப்பிடி அப்படியே வறுத்துட்டு தோல் நீக்கி வச்சுக்கலாம். தேங்காய் போடும்போது இந்த வேர்க்கடலையும் நம்ம சேர்த்து அரைப்போம். அதுக்காக தான் இந்த பாருங்கள் ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஒரு வானலில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி கொதிச்ச உடனே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீன்ஸு, அதை தூக்கி அப்படியே நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பீன்ஸ் சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு எண்ணெயும் அதிகமாக செலவாகுது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு கூட. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அப்படியே வேக வச்சிடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தை அப்படியே மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய், காஞ்ச மிளகா, இந்த வேர்க்கடலை சொன்னேன் இல்லையா, அது 3த்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு தான் நம்ம போட போகிறோம். இந்த பாருங்கள், தேவையான அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு 4 கேத்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே காயும் வந்துருச்சு. நம்ம இப்போ அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அதே கடாயில் இப்போ தாளித்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் சூடானோன்னா 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேர்க்கும் போது. கடலைப்பருப்பு 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே படன்னு எல்லாமே வெடிக்குது. இப்போ நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அதையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பீன்ஸை வேக வச்சுருக்கோம். அதனால் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. தேங்காய் பத்தை ஒரு 4 தேங்காய் பத்தை அப்படியே சும்மா ஒரு சுற்றிக்குவோம். அப்புறம் அந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதையுமே போட்டு ஒரு சுற்றிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச பீன்ஸ் அப்படியே நம்ம போட்டு கிளறிடலாம். ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஏன்னா பீன்ஸ் வெந்துருச்சுனால ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ஒரு 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நமக்கு. இதை அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி கொடுங்க. அந்த பீன்ஸில் ஏதாவது தண்ணிலாம் இருந்ததுன்னா லைட்டாக அப்படியே சுண்டிடும். நாம் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை அப்படியே போட்டு கிளற வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான பொரியல். ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், இல்லை வெள்ளை சாதத்தில் கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். இதேவோட அளவோடு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.